إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கே உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணை மிக்கருமை நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய தர்மீ சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் படைத்திருக்கின்ற படைப்பில் சிறந்த படைப்பாக மனிதன் இருக்கிறான். மனித படைப்பில் சிறந்தவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஏன் இவ்வாறு சொல்கிறோம் என்றால், ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அறிவு இருக்க வேண்டும். அறிவில்லாத ஒருவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. மூடனாக இருக்கிறவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. முஸ்லீம் மூடனாக இருக்க முடியாது. காரணம், இந்த அகில உலகை படைத்திருக்கின்ற பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீனை என்னுடைய படைப்பாளனாக, என்னுடைய வணக்கத்திற்குரியவனாக ஒருவர் நம்பிக்கை கொள்ளாத வரையில் அவர் முஸ்லீமாக முடியாது. அப்படியான நம்பிக்கை ஒருவருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் பிரபஞ்சத்தின் அதிபதியை பற்றி சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கின்ற அறிவை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு முஸ்லீம் இந்த உலகில் வாழுகிற போது அவருக்கு எது அதிகம் பயன் தரும், நன்மை தரும் என்பதை அறிந்து அதற்கான வாழ்க்கையாக தன்னுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், ஐயுன் நாசி அக்கியஸ் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மனிதர்களில் மிகப்பெரிய அறிவாளி யார் என்று கேட்கிறார்கள். நம்முடைய பார்வையில் அறிவாளி யாராக இருப்பார் என்று கேட்டால், யார் சீக்கிரத்தில் பணம் காசு சம்பாதித்து விட்டானோ, வியாபாரத்திலே வெற்றி அடைந்து விட்டானோ, அல்லது பதவிகளை பட்டங்களை பெற்றுவிட்டானோ அவன்தான் நம்முடைய பார்வையில் அறிவாளியாக இருப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இதற்கான பதிலை சஹாபாக்களுக்கு பெறுகிற போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அக்ஸருஹும் இஸ்திஅதாதல் லில் மௌத், அவர்களில் யார் மரணத்திற்காக வேண்டி தன்னை அதிகம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அவன்தான் அறிவாளி என்று சொன்னார்கள். இப்படி உள்ளவர்கள் நம்முடைய பார்வையில் யாராக இருப்பார் என்று கேட்டால் ஏமாளிகள் என்று சொன்னால், உலகத்திற்காக வேண்டி வாழாமல் மறுமைக்காக வேண்டி வாழுகிறோம், மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி வாழுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய பார்வையில் ஏமாளிகளாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய பார்வையில், இஸ்லாமிய பார்வையில் அவர்கள் தான் அறிவாளிகள். ஏனென்றால் உலக வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட கால அவகாசம் கொண்டது. மறுமை வாழ்க்கை என்பது முடிவில்லாதது, நிலையானது, நிரந்தரமானது. அதை நாம் நம்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை நம்முடைய செயல்களில் பிரதிபலிக்கிறதா என்பதை பார்த்தோமேயானால் சில நபர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமே அதை பிரதிபலிப்பதை பார்க்க முடியும். அதிகமானவருடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிப்பதை நம்மால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுப்கிது குல்ல ஜஅலரீன், அல்லாஹ் வெறுக்கின்ற மனிதர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் பெருமை அடிக்கின்றானோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். ஜவ்வால், அதிகமாக சாப்பிட்டு உண்டு கொழுத்து இருக்கக்கூடியவனை அல்லாஹ் வெறுக்கிறான். சஹாபும் பில் அஸ்வாக், கடை வீதிகளில் கூச்சலிட்டுக் கொண்டு நடக்கின்றவனை அல்லாஹ் வெறுக்கிறான். ஜீஃபத்தும் பில் லைலி ஹிமாரும் பின் நஹார், இரவில் மையத்தை பிணத்தை போன்று உறங்குகின்றவனை அல்லாஹ் வெறுக்கிறான். பகலில் கழுதையை போன்று சுற்றித் திரியவனை அல்லாஹ் வெறுக்கின்றான். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆலிமும் பித் துன்யா வ ஜாஹிலும் பில் ஆஹிரா. அவன் யார் என்று கேட்டால், உலக விஷயங்களை குறித்து அவனுக்கு அறிவு இருக்கிறது. எங்கே போனால் என்ன காரியம் சாத்தியமாகும், எதை செய்தால் எதை சாதிக்கலாம், என்ன வியாபாரம் செய்தால் பொருள் ஈட்டலாம், வியாபாரத்துடைய நுணுக்கங்கள் என்ன, அதனுடைய லாபங்களை அடைவதற்கான வழிகள் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் யாராக இருக்கிறார் என்று கேட்டால், ஜாஹிலும் பில் ஆஹிரா, ஆகிரத்துடைய விஷயத்தில் அவர் மடையனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்மில் அதிகமானவர்கள் உலக விஷயங்களை நன்கு அறிந்திருக்கிறோம், மறுமை விஷயம் அதுதான் நிலையானது என்று நம்புகிறோம். இங்கே யாராவது இருக்கின்றவர்களில் யாருக்காவது மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா என்றால் ஒரு காலம் சொல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்களோ, அத்தனை விஷயங்களையும் உண்மையாகவே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏறுகின்ற தவறு என்னவென்று கேட்டால், நாம் அந்த அறிவை சரியான முறையில் பெற்றிருக்கிறோமா, அதை முறைப்படுத்திக் கொண்டு வாழுகிறோமா, நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை சரியான முறையில் அறிந்திருக்கிறோமா, வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களில் எது சரி எது தவறு என்பதை சரியான முறையில் அறிந்திருக்கிறோமா, அதற்கான நேரங்களை நாம் செலவிடுகிறோமா என்று கேட்டால், சொற்பமானவர்களை தவிர அதிகமானவர்கள் அதை குறித்து அறியாதவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குறித்து சொல்லுகிற போது என்ன சொன்னார்கள், ஆலிமும் பித் துன்யா, துன்யாவை குறித்து அவர்கள் அறிஞர்கள். அதே நேரத்தில் வஜாஹிலும் பில் ஆஹிரா, ஆகிரத்தை குறித்து அவர்கள் அறியாதவர்கள், மடையர்கள் என்று சொன்னார்கள். அது போன்ற நிலையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் ஒரு முஸ்லிம் புத்திசாலியாக இருந்து கொண்டு, அறிவாளியாக இருந்து கொண்டு, தன்னுடைய அறிவை மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்ற ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையில் தனக்கு எது நிலையான நன்மையை தரக்கூடியது, மறுமை வாழ்க்கையில் தனக்கு ஈடேற்றத்தை தரக்கூடியது என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை பகுத்து பார்த்துத்தான் அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நற்கூலியை பெற்றுத்தர வேண்டும், அதை கொண்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற இலக்கை கொண்டுதான் நம்மால் என்ற நன்மையான காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் நாம் புத்திசாலிகளாக இருந்தால், அறிவாளிகளாக இருந்தால், அதில் நாம் இன்னொருபடி மேலாக சென்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, எது எனக்கு கூடுதலான நன்மை தரக்கூடிய விஷயம், நன்மை தருகின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது, இரட்டிப்பு நன்மை தருகின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எதை செய்வதற்கு ஆர்வப்பட வேண்டும் என்றால், எது இரட்டிப்பான நன்மையோ அதை செய்வதற்கு அவன் ஆர்வம் காட்ட வேண்டும். உலக காரியம் என்று இருக்கிறது, மறுமை காரியம் என்று ஒன்று இருக்கிறது. எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டால், மறுமையின் காரியம் எதுவோ அதை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் ஆர்வம் காட்ட வேண்டும். அதுதான் அவருடைய அறிவியல் கூர்மைக்கான எடுத்துக்காட்டு. அப்படி உள்ளவர்களா நாம் மாற வேண்டும், நாம் அதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை எதிர்பார்த்துத்தான் இந்த உரையை உங்களுக்கு மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா சில நபர்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு வெகுமதி என்னவென்று கேட்டால், அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற அமல்களுக்கு இரட்டிப்பான கூலியை கொடுக்கிறான். எல்லா மனிதனும் சராசரியாக எல்லா மனிதனும் செய்கின்ற அமல்களை போன்றே அவருடைய அமல்கள் இருந்தாலும் அதிலே சில பிரத்யேகமான அமல்களை கொண்டு அவர்கள் இரட்டிப்பான கூலியை அடைகிறார்கள். அப்படி உள்ளவர்கள் யார் என்று பார்த்தோமேயானால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே முதலாவது சொல்லி காட்டுகிறார், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப மின் கப்லி ஹும் பிஹி யுமினூன். நபியே, உமக்கு முன்னர் நாம் வேதம் வழங்கிய மக்கள் அவர்கள் இதை என்ன செய்வாங்க, நம்பிக்கை கொள்வார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறார், வைதா யுத்லா அலைஹிம் காலு ஆமன்னா பிஹி, அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இதனை நம்பிக்கை கொள்கிறோம். இன்னவுல் ஹக்கு மின் ரப்பினா, இது எங்களுடைய ரப்பிடம் இருந்து வந்திருக்கின்ற உண்மை.
நாங்கள் இதற்கு முன்பே முஸ்லீமாகத்தான் இருந்தோம். அதாவது வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம் அல்லவா, அவர்களுக்கு இந்த சமுதாயம் வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி அனுப்பினார், வேதத்தை வழங்கினார். அப்படி வேதம் வழங்கப்பட்டு நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிராகரிக்காமல், அதற்கு களங்கம் கற்பிக்காமல், அதற்கு முரண்படாமல், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த, சத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னர் குர்ஆனை நம்பிக்கை கொண்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நுபுவத்தை நம்பிக்கை கொண்டார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யூதூன அஜ்ரஹும் மர்ரத்தைன் பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கான கூலி இரட்டிப்பாக இருமுறை வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கான சிறப்பாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன், அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பெயர் தான் என்னது? உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படின்னு சொன்னா மூமின்களின் தாய்மார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பட்டத்தை அவர்களுக்கு சூட்டி இருக்கிறான். அந்த தாய்மார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் யகுனுத் மின்குன்ன லில்லாஹி வ லிரசூலிஹி வ ரசூலிஹி, உங்களில் யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ, வ தஅமல் ஸாலிஹன், அதே போன்று ஸாலிஹான அமல்களை செய்வார்களோ, நுத்திஹா அஜ்ரஹா மர்ரத்தைனி, அவர்களுக்கான கூலியை நாம் என்ன செய்வோம்? இரட்டிப்பா இரண்டு முறை வழங்குவோம். வஅத்தத்னா லஹா ரிஸ்கன் கரீமா, நம்மிடம் அவருக்கு சங்கையான ரிஸ்கை, வாழ்விடத்தை, வாழ்வாதாரத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், முஃமினுடைய அன்னைமார்கள். அப்படி உள்ளவர்களுக்கான சிறப்பா அல்லாஹ் என்ன செய்றான்? அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரட்டிப்பு கூலியை வழங்குகிறேன் என்று அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதே போன்ற இந்த இரட்டிப்பான கூலியை, நன்மையை பெறக்கூடிய சில அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. வேதக்காரர்களாக இருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் நமக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அது அந்த குறிப்பிட்ட மக்களுக்கான பாக்கியம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களாக இருந்ததன் காரணமாக அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை துறந்தார்கள், உலகத்தினுடைய இன்பங்களை அவர்கள் துறந்து வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வேண்டிய தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். மறுமையில் கிடைக்கின்ற இன்பம் தான் பேரின்பம், அதுதான் நிலையானது என்பதை உறுதியான நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து வாழ்ந்தார்கள். அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற வெகுமதி தான் மறுமையில் அவர்களுக்கு இரட்டிப்பான கூலி என்பது. இந்த பாக்கியத்தை, இந்த வாய்ப்பை வேறு ஒருவர் பெற முடியுமா என்றால் முடியாது. அது அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமான அந்த. அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த வாய்ப்பை நம்பிக்கையாளர்களுக்கு பல வகையில் வைத்திருக்கிறான். நாம் நம்முடைய அறிவை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை லட்சியம் மறுமையாக இருக்கிறது என்று சொன்னால், வலாஹிரத்து கைரும் அபுகா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிலையானது. அப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கையை நாம எதிர்நோக்கி வாழுகிறோம் என்று சொன்னால், நாமும் அதே போன்று இரட்டிப்பான நன்மை பெறுவதற்கென்று அல்லாஹ் சில வாய்ப்புகளை நமக்கு வழங்கி இருக்கிறோம். அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? அந்த வாய்ப்புகள் என்ன, அதை அடைந்து கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை அறிந்து அதை முயற்சிப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அப்படி நாம முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை நமக்கு தர இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவை பொறுத்தவரையில் அவன் யார்? விசாலமான கொடையாளன். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், விசாலமான கொடையாளன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அல் குர்ஆனில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அப்படியான விசாலமான கொடையாளனின் கொடையை பெறுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய முயற்சியில் குறை வைத்து விடக்கூடாது. இதெல்லாம் வாய்ப்புகள் நமக்கு தரப்படுகிறதோ அந்த வாய்ப்புகளை நாம் என்ன செய்யணும்? எப்படி நாம் அதை முழுமையாக அடைந்து கொள்ள முடியுமோ அதற்கான வழிகளை தேடி அதை முயற்சிக்குவது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரட்டிப்பான கூலியை பெறக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு சில பட்டியலை சொல்லுகிறார்கள். அதில் ஒரு ஹதீஸில், ஸஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஸலாஸத்துன் லஹும் அஜ்ரான், 3 நபர்கள் அவர்களுக்கு இரட்டிப்பு கூலி இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொன்ன அதே நபர்கள், ரஜுலுன் மின் அஹ்லில் கிதாபி ஆமன பி நபிஹி வ ஆமன பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேதம் வழங்கப்பட்ட அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மனிதர், அவர் அவருடைய நபியை நம்பிக்கை கொண்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டிருப்பார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டிருப்பார், அல்லது ஏனைய நபிமார்களை ஈமான் கொண்டிருப்பார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டிருப்பார்.
பிறகு என்ன செய்றார் அவரு? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது செய்தியை பற்றி அறிவு அவருக்கு கிடைக்கிறது. உடனே அவர் என்ன செய்றாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொள்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் அதிகமான இஸ்லாமிய தழுவல், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எங்கே நடக்கிறது என்று சொன்னால் யூரோப்பிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. யூரோப்பில் என்ன செய்றோம்? சாரசாரையாக மக்கள் அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் என்ன செய்றாங்க? பல மக்கள், லட்சோப லட்சம் மக்கள் என்ன செய்றாங்க? இஸ்லாமை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரு? இதுவரையிலும் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலர் அவர்கள் கடவுள் என்று நினைத்தவர்கள் இருக்கிறார்கள், கடவுளுடைய மகன் என்று எண்ணிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லை அவர் ஒரு தூதர், மெசேஞ்சர் தான் என்று நம்பிக்கை கொண்டு சரியான நம்பிக்கையில் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்கள் என்ன செய்றாங்க? சத்தியத்தை அறிகிறார்கள், ஆராய்கிறார்கள், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய மகத்தான சிறப்பு என்ன? அவர்களுக்கு இரட்டிப்பான கூலி இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வ அப்துன் மம்லூக் இதா அத்த ஹக்கல்லாஹி வ ஹக்க மவாலிஹி, அடிமை, அந்த அடிமை அல்லாஹ்வுக்குரிய ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்றுகிறார், அதே நேரத்தில் தன்னுடைய எஜமானனுக்குரிய ஹக்குகளையும் நிறைவேற்றுகிறார். அல்லாஹ் அவன் மீது சுமத்தி இருக்கின்ற கடமை அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது, தொழுகையை நிலைநாட்டி வாழ வேண்டும் என்ற தான தர்மங்களை, அதே போன்று இபாதத்துகளை, திக்ருகளை, ஒழுக்கங்களை பேணி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற கட்டளைகளை பின்பற்றி கொண்டு வாழுகின்ற ஒரு அடிமையான மனிதன். அடிமை என்று சொன்னால் உலகத்தில் அவனுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அப்படி உள்ளவன், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு எப்படிப்பட்ட கூலி தெரியுமா? இரட்டிப்பான கூலி. எப்போது அவன் அல்லாஹ்வுக்குரிய ஹக்கை நிறைவேற்றுகிறான், அதே நேரத்தில் தன்னுடைய எஜமானனுக்குரிய ஹக்கை நிறைவேற்றிக் கொண்டு வாழுகிறார் என்று சொன்னால் அவனுக்கு இது போன்ற கூலி வழங்கப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக சொல்கிறார்கள், வரஜுலுன் கானத் இந்தஹு அமத்துன், ஒரு மனிதன் அவன் அடிமை பெண்ணை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் அடிமை இருந்தது. இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஆதரிக்கவில்லை, இஸ்லாம் அடிமைத்தனத்தை உற்சாகப்படுத்தவில்லை, இஸ்லாம் அடிமைத்தனத்தை சரிகாணவில்லை. மாறாக அந்த சமூகத்தில் அப்படியான ஒரு வழக்கம் இருந்தது, உலகம் முழுக்க அப்படிப்பட்ட நடைமுறை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து 1400 ஆண்டுகள் கடந்து விட்டன. இஸ்லாமிய சமுதாயம் இந்த அடிமைத்தனம் கூடாது, அது தவறு என்பதை சொல்லி 1400 ஆண்டுகள் ஆகிறது. மேற்கத்திய உலகம் 1850 பிறகுதான் அடிமைத்தனம் கூடாது என்று சொன்னது. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் கூட என்ன செய்வாங்க? இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறது என்று என்ன செய்வாங்க? ஒரு பழியை சாருகிறார்கள் என்பது நாம் இந்த நேரத்தில் நினைவுற கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்பதால் அதை நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். 1850களுக்கு பிறகும் கூட உலகத்திலே, பிரான்சிலே அடிமைத்தனம் இருந்திருக்கிறது. அதே போன்று மேற்கத்திய நாடுகளில் பலதிலும் அடிமைத்தனம் இருந்திருக்கிறது. இஸ்லாம் தான் அதை என்ன செய்தது? முற்றிலுமாக ஒழிப்பதற்குரிய வழியை சொன்னது. ஆனால் அதற்கென்று சில நெறிமுறைகளை சொன்னது. அந்த அடிப்படையில் தான் இந்த நபிமொழியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாரிடத்தில் ஒரு அடிமை பெண் இருக்கிறதோ ஃபஹத்தபஹா ஃபஹ்ஸன தஅதீபஹா, அந்த அடிமை பெண் அவர் என்ன செய்கிறார்? நல்ல முறையில் அவரை பயிற்றுவிக்கிறார். அதாவது நல்ல போதனை அவர்களுக்கு சொல்கிறார். அதே போன்று அவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறார். அந்த பெண்ணுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார், கல்வியை போதிக்கிறார். பிறகு என்ன செய்றாங்க? சும்ம அத்தகா, அந்த பெண்ணை அவர் விடுவிக்கிறார், விடுதலை செய்கிறார். சும்ம தஸவஜஹா, பிறகு என்ன செய்றாங்க? அந்த பெண்ணையே அவர் மனம் முடித்துக் கொள்கிறார். அடிமைகளை அவர்கள் தங்களுடைய ஆசைகளுக்கு வேண்டி பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர மனைவி என்கிற அந்தஸ்துக்கு கொண்டு வர மாட்டார்கள். ஒரு போகப் பொருளாக பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த சமுதாயத்தில் இருந்தது. அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணை அவர் நல்ல முறையில் பண்படுத்தி, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, கல்வியை கற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்து, பிறகு அதே மனிதர் அவரை திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால் லஹு அஜ்ரான், அவனுக்கு 2 கூலி. சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு இரட்டிப்பு நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேற்கொண்ட செய்திகள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, எல்லாராலும் அடைய முடியக்கூடிய வாய்ப்புகள் உள்ள அமல்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எல்லாருமே நன்மையில் நாம் அனைவருமே சரிசமமான வாய்ப்பை பெற்றவர்கள். முயற்சி நம்முடைய தரப்பில் இருக்க வேண்டும். முயற்சித்தால் போதும். அரபியில் சொல்வார்கள், மன் ஜத்த வஜத, முயற்சித்தவனுக்கு கிடைக்கும். அப்ப அதன் அடிப்படையில் நாம் முயற்சி செய்தால் போதுமானது. அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் என்னெல்லாம் சிறப்புகளை வாக்களித்து இருக்கிறானோ,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் நன்மை இருக்கிறதா, என்னெல்லாம் அந்தஸ்துகள் இருப்பதா சொல்லி இருக்கிறார்களோ அது எல்லாம் என்ன செய்ய முடியும், எல்லாரும் முயற்சித்து பெற முடியும், அல்லாஹ்வுடைய அருளும் இதற்கு இருந்தால். அப்படியான ஒரு வாய்ப்பு குர்ஆனை ஓதுவது. குர்ஆன் ஓதுகிறோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு என்ன இருக்கு, ரெட்டிப்பு நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆனி மா சஃபரத்தில் கிராமில் பரரா. குர்ஆனை திறமை மிக்க திறம்பட ஓதக்கூடிய ஒருவர், ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர், காரியல் குர்ஆன், குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கான சட்டதிட்டங்களை அறிந்து கொண்டு அழகான முறையில் அதை மனநமிட்டு ஓதக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் யாரு, அவர்கள் சங்கைக்குரிய மலாய்க்காவோடு இருப்பார்கள். நாளை மறுமையில் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அல்லாஹ் மலாய்க்காவோடு அவர்களை வைத்து விடுகிறான். அது அவர்களுக்கான பாக்கியம். குர்ஆன் ஓத தெரியாதே நான் என்ன செய்வது என்று யாராவது நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பதிலை சொல்கிறார்கள், வல்லதி யக்ரவுல் குர்ஆன வஹுவ யததஅது ஃபீஹி. யார் குர்ஆனை ஓதுகிறாரோ அதில் என்ன செய்கிறார், சிரமப்படுகிறார், அது மட்டுமல்ல அது அவருக்கு கடினமாக இருந்து கொண்டிருக்கு. இது அல்லாஹ் ஆலம். ஒருவேளை இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அஜமிகளுக்காக வேண்டி கூட சொல்லி இருக்கலாம். அஜமிகள் என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள், அரபுகள் அல்லாதவர்கள். ஏனென்றால் அரபுகளை பொறுத்தவரையில் குர்ஆனை கற்றுக்கொள்வது ஓதுவது என்பது அவர்களுக்கு இலகுவா இருக்கலாம். அஜமிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு சிரமமா இருக்கும். ஏன்னா நம்முடைய மொழி அல்லவே, இது வேறு மொழி தானே, நாம பிறந்ததிலிருந்து பழகிய ஒரு மொழி அல்ல. கற்றுக்கொண்டால் முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடனே 10 வயது 12 வயது தாண்டக்கூடிய எத்தனையோ ஹாஃபில்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? குர்ஆனை மனம் செஞ்ச பிள்ளைகள் நம்மோடு இருக்கிறாங்களா இல்லையா? எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது? முயற்சித்தார்கள், முடிந்தது. அதுபோன்று முயற்சித்தால் கிடைக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அந்த வயதில் நான் அதை கற்கக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை, அதை முயற்சிக்கவில்லை, அப்படி உள்ள எனக்கு என்ன, நான் சிரமப்பட்டு குர்ஆனை ஓதுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ் எதற்காக அறிந்து இருக்கிறான்? ஓதுவதற்காக, அதை பின்பற்றி வாழ்வதற்காக. அல்லதீன ஆத்தைனாமுல் கிதாப யத்லுனு ஹக்க திலாவத்தி உலாயிக யுமினூன பிஹி. அல்லாஹ் சொல்கிறான், எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதனை ஓத வேண்டிய முறை பிரகாரம் ஓதுவார்கள், அவர்கள் தான் அதை நம்பிக்கை கொண்டவர்கள். அப்படியானால் குர்ஆனை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை நாம் நினைச்சோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை செயல் வடிவத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருக்கு 2 கூலி. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு எத்தனை கூலி? 2 மடங்கு கூலி. அந்த சிறப்பு குர்ஆனை கொண்டு நம்ம பெற முடியும். ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படியான மகத்தான வாய்ப்பு நமக்கு குர்ஆனின் மூலமாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வாய்ப்பை சொல்கிறார்கள், தர்மத்தை செய்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதில் நின்று கொண்டு என்ன செய்றாங்க, உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தில் என்ன செய்றாங்க, குறிப்பிட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் பெண்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு தஸத்தக்ன வலவ் மின் ஹுலியிகுன்ன, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அது உங்களுடைய நகைகளில் இருந்தாலும் சரியே. இன்னைக்கு நிலைமை என்னன்னு சொன்னா, நகை நாங்க வச்சுப்போம், தர்மம் செய்ய மாட்டோம். எங்களுடைய நகைக்கான ஜக்காத்து கடமை இருக்கு இல்லையா, அதை கூட நாங்க நிறைவேற்ற மாட்டோம். யார் தான் கொடுக்கணும்? வீட்டுக்காரர் கொடுக்கணும். வீட்டுக்காரர் கொடுக்கிறன்ற பேர்ல அவர் கொடுக்கிறார், கொடுத்துட்டு அவருக்கு ஜக்காத்து கடமை இருக்கு இல்லையா. சில மக்கள் அதுல என்ன செய்யறாரு, அவரு இதுதான் நான் ஜக்காத்தை கொடுத்துட்டேனே கழிச்சிருது, 2 கணக்கை ஒன்னாக்குறது. எப்படி 2 பேருடைய கணக்கை ஒன்னாக்கிட்டு அதான் நான் ஜக்காத்தை கொடுத்துட்டேனே என்று அவருடைய அமௌண்ட்ல இருந்த ஜக்காத்தை கழித்து விட்டு என்ன செய்யறாரு, தர்மம் செய்யக்கூடிய நிலை, அல்லது அவர் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இப்படியான மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய நகைகளுக்கான ஜக்காத்தை உங்களுடைய நகையிலிருந்து கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் அதை சம்பாதிக்க போலியே, எங்கிட்ட தான் வருமானம் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ரசூலுல்லாஹி சொன்ன வாசகம் என்ன, நகையிலிருந்து கொடுத்துருங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட நகை இருக்கா, நகையா கொடுங்க. எதுக்கு நீங்க அதை காசாக்கணும் பணமாக்கணும்னு ஆசைப்படுறீங்க, யோசிக்கிறீங்க? அதுக்கு வழியே இல்லை, தேவையே இல்லை. நீங்க அப்படியே நகையை எடுத்து கொடுத்துடணும். உங்களுக்கான கடமை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கணவனுக்கான ஜக்காத் தான் கணவன் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை கணவன் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அது அவர் உபரியா செய்யக்கூடிய ஒரு செலவினத்தை தானே தவிர அதனால் அவருடைய கடமை நிறைவேறாது. மனைவிக்காக அவர் என்ன செய்றாரு, எக்ஸ்ட்ராவா அதை என்ன செய்றாரு, செய்யறாரு. அப்படி செஞ்சால் அது நிறைவேறும் என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்து, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட யார் மீது அது கடமை என்று சொன்னால் அந்த பெண்கள் மீது அல்லாஹ்விற்காண்டி, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத்திற்காண்டி நாம் நினைச்சோம் இந்த கடமை நிறைவேற்ற கடமை பெற்றிருக்கிறோம் என்று அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த செய்தி ரசூலுல்லாஹி சொல்றாங்க,
அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மனைவி ஜைனபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த உபதேசத்தை கேட்கிறாங்க. கேட்டவங்க என்ன செய்றாங்க, வீட்டுக்கு வந்து அப்துல்லா ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் இப்படி சொன்னாங்க, நான் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறேன், அவங்க பணம் உள்ளவங்க, வசதி உள்ளவங்க, நகை இருக்கிறது, பணம் இருக்கிறது, அவங்கள்ட்ட செல்வம் இருக்கிறது. கணவன் வருமானம் இல்லாதவர், சிரமப்படுகிறவர். அப்ப அவங்க கேட்கிறாங்க, நான் உங்களுக்கும் உங்கள் மூலமா எனக்கு இருக்கக்கூடிய எத்தீமான சில பிள்ளைகளுக்கும் நான் நினைக்கிறேன் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறேன், அதற்கான கூலி எனக்கு இது கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்றாங்க, நீயே போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேளு அப்படின்னு. அவங்க போறாங்க. போனோன்னு சொல்றாங்க, நான் போகும்போது வேறொரு அன்சாரி பெண்ணும் நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதருடைய வாசல் நின்று கொண்டிருக்கிறார்கள், இதே விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும், உங்களுடைய தங்கத்தில் இருந்தாலும் உங்களுடைய நகையில் இருந்தாலும் என்று சொன்னபோது அதை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு ஆர்வப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த பெண்மணி என்ன செய்றாங்க, எந்த தேவைக்காக வேண்டி வந்தார்களோ அதே தேவையினாடி இன்னொரு பெண்ணும் அங்கே வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். இருவரும் என்ன செய்றாங்க, பிலால் ரலியல்லாஹு இடத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம் உனக்கு அதற்கு கூலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அஜ்ருல் கராபத்தி வாஜ்ரு சதகா, ரெண்டு விதமான லஹா அஜ்ரானி, ரெண்டு நன்மை இருக்கிறது, அவருக்கு ரெண்டு கூலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஒன்று தர்மம் செய்ததற்கான கூலி, இன்னொன்று இரத்த பந்த உறவை சேர்த்துக் கொண்டதற்கான கூலி. கராபத்துடைய அந்த உறவு இருக்கு இல்லையா, உறவை பேணிக் கொண்டதற்கான கூலி என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமான கூலியும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அன்பானவர்களே, நம்மில் எத்தனையோ நபர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். தர்மம் செய்வது முஸ்லிமுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அமல் என்பதை நாம் நினைச்சலாம், மறுப்பதற்கு இடமின்றி சொல்லலாம். பெரும்பான்மை முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய அருளால் தர்மம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்றாங்க, இன்னும் செழிப்பாக்கி வைப்பான். அது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்றாங்க, இரண்டு மலக்கு பூமிக்கு இறங்கி வந்து என்ன சொல்றாங்க, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன். ஒரு மலக்கு என்ன செய்றார், அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், யார் உன் வழியில் செலவு செய்கிறாரோ, யார் தர்மம் செய்கிறாரோ அவருக்கு நீ சிறந்த சேமிப்பு உண்டாக்கு. இன்னொரு மலக்கு சொல்வார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபன், யா அல்லாஹ் கஞ்சனுக்கு நீ அழிவை நஷ்டத்தை உண்டாக்கு என்று இன்னொரு மலக்கு பிரார்த்திக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம் மூமின்கள் மட்டுமே அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம். அப்ப அந்த அடிப்படையில் நாம் தர்மம் செய்கிறோம். தர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நம்ம மறுக்க முடியாது. அப்படியான அந்த வேலையை நம்ம செய்கிற போது அதில் நாம் என்ன செய்யணும், பிரியாரிட்டி, எதற்கு முன்னுரிமை என்பதை நாம் கவனிக்கணும். அந்த அடிப்படையில் முதல்ல நம்ம யாருக்கு கொடுக்கணும், நமது குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய உறவுகள், அவர்களை கையேந்து விட்டுவிட்டு, அவர்களை தவிக்க விட்டுவிட்டு, அவர்களை யாசிப்பதற்கு விட்டுவிட்டு பிறகு நாம் என்ன செய்யறோம், பேருக்காண்டி பெருமைக்காண்டி தர்மத்தை கொடுப்பது என்பது எந்த விதத்திலும் உகந்ததல்ல. அதற்கு நமக்கு கூடுதல் நன்மை இல்லை. எதற்கு நமக்கு கூடுதல் நன்மை, நம்முடைய இரத்த பந்த உறவுகளை நாம் பேணி வாழுகிறோம், அவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு இரட்டிப்பான கூலியை தரக்கூடிய விஷயம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்படியான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தர்மம் செய்கிறோம், தர்மம் செய்யத்தான் வேண்டும். மறுமையை ஆசை கொள்ளுகின்றவர்கள், மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று தக்குன்னார உலவு பிஷிக்கு தம்ரா, பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்விற்காண்டி தர்மம் செய்து நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. அதன் அடிப்படையில் நாம் நினைச்சோம், தர்மத்தை செய்வது நம்முடைய வாழ்க்கையின் கடமைகளில் ஒன்று. குல்லு சுலாமி அலைஹி ஸதகா, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நம்முடைய உடலில் இருந்து கொண்டிருக்கிற மூட்டுகள் அனைத்திற்குமே தர்மம் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்படியானால் அந்த உறுப்புகளை, அந்த மூட்டுகளை சரியா இயங்க வைத்திருக்கிறானே ரப்பு, அது நமக்கு அருக்குறையா தந்திருக்கிறானே. செலவில்லாமல், மருத்துவம் இல்லாமல், மருந்தில்லாமல் அது சீரா இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருக்குடை. அதற்கு நீ அல்லாஹ்வுக்கு தர்மம், அல்லாஹ்வுக்கு நீ என்ன செய், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடு, தர்மம் செய் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அந்த தர்மத்தை நாம் செய்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் முதலாவது நாம் எங்கே செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்தினர்கள். அவர்கள் எல்லோருமே தேவையில்லாதவர்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அடுத்த பாதையில் நினைச்சலாம் தாராளம். ஏனென்றால் நம்முடைய மௌத்து வரையிலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அமல் தான் தர்மம் என்பது. சிலர் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்துட்டோம், இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி என்ன செய்வாங்க, தர்மத்துக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வச்சிருவாங்க. அதெல்லாம் அப்போ கொடுத்தவங்க இப்பெல்லாம் முடியாதுங்க, மௌத்து வரைக்கும் கொடுக்கணும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய கபருக்கான சேமிப்பு, நம்முடைய மறுமைக்கான சேமிப்பு. அதை நினைவில் கொண்டிருச்சோம். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அருக்குடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, இதே இந்த இரட்டிப்பான கூலியை பெறுகின்ற அமல் நாம் அன்றாடம் தொழுகிறோம். 5 நேர தொழுகை நமக்கு கடமையானது.
எந்த விதமான சலுகையும் அதில் இல்ல. சலுகை என்று சொன்னால் தொழாமல் இருப்பதற்கு இல்ல. தொழுகையில் வேண்டுமானால் சில சௌகரியங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், சில இலகுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதெல்லாம் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப. பயணியா இருக்கிறாங்களா, ஜம்மு செஞ்சு தொழுகலாம், கசர் செஞ்சு தொழுகலாம். நோயாளியா இருக்கிறாங்களா, நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுகலாம், படித்து தொழுகலாம். இப்படியான சலுகைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தொழுகையை விடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அதில் பிரத்யேகமாக அதிகமானவர்கள் பொதுபோக்காக விடுகின்ற ஒரு தொழுகை அசருடைய தொழுகை. ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, அசர் தொழுகையை வலியுறுத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் சொல்றாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு பகுதியில் என்ன செய்றாங்க, அசர் தொழுகை முடிக்கிறாங்க. முடித்து விட்டு சொல்றாங்க, இன்ன ஹாதிஹி ஸலா உரிலத் அலைய மன் கான கபலக்கும் ஃபலையஉஹா. இந்த தொழுகை, எந்த தொழுகை? அசர் தொழுகை. இது உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தின் மீது எடுத்து காண்பிக்கப்பட்டது. அதை அவர்கள் பாழ்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த தொழுகையை பேணவில்லை, அவர்கள் அதை தொழாமல் விட்டு விட்டார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் ஹாஃபஸ அலைஹா கான லஹு அஜ்ருஹு மர்ரத்தைன். யார் இந்த தொழுகையை பேணுகிறார்கள், எந்த தொழுகை? அஸ்ருடைய தொழுகை. ஏன்னா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. நீங்கள் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், பிரத்யேகமாக நடு தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். சிறந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிற அஸ்ருடைய தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை முன் சென்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் எடுத்து காண்பித்தான், அவர்கள் அதை பாழாக்கினார்கள். இதை யார் பேணுகிறார்களோ அவர்களுக்கான கூலி இரட்டிப்பாக வழங்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வலா ஸலாத்த பஅதஹா ஹத்தா யத்ருஹ ஷாஹித். அந்த தொழுகைக்கு பின்னாடி வேற தொழுகை இல்லை. எதுக்கு பின்னாடி? அஸருக்கு பின்னாடி. எது வரைக்கும்? ஷாஹித், அதாவது இரவு வருகிற வரையிலும், சந்திரன் நட்சத்திரம் உதிக்கிற வரையிலும் என்ன இல்லை, தொழுகை இல்லை என்று சொன்னால் மக்ரிப் ஆகிற வரைக்கும் வேற தொழுகை இல்லை என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி. அப்ப இதன் அடிப்படையில் நாம் அன்றாடம் தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம், இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அஸ்ருடைய தொழுகை. ஏனென்றால் அதிகமானவர்கள் உழைப்பிற்கு சென்று, வியாபாரத்திற்கு சென்று, ஓய்வெடுக்கின்ற நேரம், உண்ட களைப்பு, தொண்டனுக்கு முன்பு என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன செய்யறோம், நாம் என்ன செய்யறோம், உறங்குவதற்கு செல்லக்கூடிய ஒரு நேரம் அது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சில பள்ளிகளில் மகரிபுக்கு ஜேஜேன்னு கூட்டம் இருக்கும், இஷாவுக்கு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிடும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, 2 நேர தொழுகை முனாஃபிக்கு பாரமானது. என்னெல்லாம்? இஷாவும் ஃபஜரும். அந்த 2 தூக்கத்தில் ஒன்று தூங்கி கழிக்கிற நேரம், இன்னொன்று இரவு என்கிற காரணத்தினால நம்ம நினைச்சிடும் அலட்சியப்படுத்துகிற தூக்கம் வர்ற நேரம். இதற்கு இடைப்பட்ட ஒரு நேரம், அதான் அந்த அசருடைய தொழுகை. எல்லாவற்றிலும் சிறந்த தொழுகை என்று சொல்லப்பட்டிருக்கின்ற தொழுகை. அதையும் நினைச்சிடும் அதிகமானவர்கள் உறங்கி பாழ்படுத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நிலைமை பாதுகாக்க வேண்டும். நாம் இதனுடைய நன்மை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது நமக்கு இரட்டிப்பான கூலி. நாம் அறிவாளிகள், புத்திசாலிகள். எனவே என்ன செய்யணும், அதிக நன்மை தருகின்ற விஷயத்திலே ஆர்வம் காட்ட வேண்டும், அதற்கென்று முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகையை நாம் நினைச்சணும் பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுகின்ற அல்லாஹ் நமக்கு எதிரே எல்லாம் இரட்டிப்பான கூலி இருக்கிறது என்று சொன்னாலும் அது போன்ற அமல்களை தேர்ந்தெடுத்து செய்கின்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்குரிய நல்ல ஒரு தௌஃபீக்கினை ரஹ்மான் இடத்தில் உங்களுக்கும் எனக்கும் வேண்டியவனாக என்னுடைய ஜும்மாவுடைய முதலாவது உரை நிறைவேற்றுகிறேன். அக்கூலி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தக்ஃபிரு லிசாயிரில் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி மின் பஅத். அன்புக்குரிய நதர்மி சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வின் இல்லத்திலே அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற உபதேசங்களை அது நம்முடைய வாழ்வியல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லா உபதேசங்களும் நமக்கு கேட்கிற போது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்கிறோம், நசிய மன்சியா எல்லாவற்றையும் மறந்து விட்டவர்களாக நாம் வாழுவோம். அப்படி இல்லாமல் நாம் எல்லா நேரத்திலும் உபதேசங்களை கடைபிடித்து வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் நிச்சயமாக மூமின்களுக்கு பயனளிக்கும். நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வின் பொன்மொழிகள் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே தாக்கத்தை செலுத்தும், அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அப்படியான பிரதிபலிப்புகளை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நிலைக்க வேண்டும் என்கிற ஆசையோடு ஆவலோடு அல்லாஹ் நமக்கு அதற்கான நல்லதொரு தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவேறுகிறேன். அல்லாஹ் யம்ரு வைசான் வைதாய் வல் குர்பா வயன்ஹானி வல் ஃபஷாய் வல் முன்கர் வல் பஇ அல்லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலதுக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹில் முத்தஸன்னீன். அகீமுஸ் ஸலாம்.